எல்லோருக்கும் என் சார்பாகவும் என் துணையரிடத்தின் ஸ்ரீ சுந்தரி அவர்கள் சார்பாகவும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி சொல்லணும்னு சொன்னால் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன கொடுக்கணுமோ எல்லாமே குரு உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருக்கேன். ஆக முழுமையாக என்ன குரு வந்து திடீர்னு முழுமையாக என்ன அப்படி வழங்கினேன் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு யோக சக்தியை முழுமையாக உங்கள்கிட்ட இயங்கும்படி இறைவன் அருளால் எல்லாருக்கும் யோக சக்தி இயங்கும்படி செய்திருக்கின்றேன். அது இயங்கி கொண்டும் இருக்கிறது. அதே போல் ஆன்மீகத்திலையும் முழுமை அடைவதற்காக எனது தந்தை சிவபெருமானின் நாமத்தையும் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். ஆக இந்த இரண்டுமே போதும். வாழ்க்கையில் வந்து புயலே அடித்தாலும் அந்த புயலையே வெல்லக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் நான் இப்போ இன்றைக்கின்னு நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, யோக சக்தி பெற்றிருக்கின்றீர்கள், இறை ஞானம் பெற்றிருக்கின்றீர்கள், இறை ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள், இறை சக்தியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள், யோக சக்தியின் மூலமாக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த வேளையில் வந்து உங்களோட உடல் மேல் கொஞ்சம் கவனம் வைத்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு வகையிலும் சரி, அல்ல உடல் பயிற்சி, இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தின் மேல் கொஞ்சம் கவனம் வைத்து செயல்பட்டீர்கள் என்றால், எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, யோக சக்தி நீங்கள் முறையாக செய்துட்டு வந்தாலும் கூட சில இது உணவு அப்படின்ற வகையில் நம்ம வந்து எப்படி ஒரு அளவு கட்டுப்பாடுகள் ஒன்று தேவை. உங்களுக்கு தெரியும் அளவு அப்படின்னு தான். யோக சக்தி எடுக்கிறோமேன்னு சொல்லி ராவு பகல் பார்க்காம என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பூந்து விளாண்டுக்கிட்டே வந்தால் இப்போ ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவு அப்படின்னு ஏற்படும்போது அது மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்காது. ஆக யோக சக்தி பெற்றவர்கள், இறை ஞானம் பெற்றவர்களுக்கு என்று நோய் நொடி பிணி என்பதே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற கர்ம பயன்கள் விளைவுகளாலும் துன்பங்கள் எல்லாமே குரு அப்படின்ற முறையில் இறைவனால் குருவை அதை ஏற்று உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால தான் ஞான நிலையும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆக நீங்கள் உங்களுடைய உடல் மேலே கொஞ்சம் ஆரோக்கியத்து மேல் கவனம் சேர்த்து உங்கள் மேல் கொஞ்சம் கவனம் வைத்து நடந்திருக்கின்ற எப்பொழுதுமே. ஏன்னா நிரந்தரமாக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எப்பொழுதுமே நிரந்தரமாக வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒன்று உடல் ஆரோக்கியமும் தேவைப்படுகிறது. அதில் கொஞ்சம் கவனம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் நான் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுதே எனக்கு தெரிகிறது, ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்துடன் எப்பொழுதும் இல்லாத ஒரு உற்சாகம் உங்களிடத்தில் தெரிகிறது குருக்கு. அதுபோல் குருவினோட விருப்பமும் குருவின் துணைவியாரின் விருப்பம் ரத்தின் ஸ்ரீயின் விருப்பமும் எப்பொழுதுமே நீங்கள் நல்ல சிறப்பாக மகிழ்ச்சியாக என்றென்றுமே நிரந்தரமான சுக வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்றும் சுகமான வாழ்க்கை வாழ்ந்து இறைநிலை அடைய என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் வாழ்த்தும் என்றும் உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம்.